வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டெட் மாதிரி வினாவிடை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பொதுத்தமிழ் 7ஆம் வகுப்பு. பொதுத்தமிழ் 7ஆம் வகுப்பு முழு பேப்பர். மொத்தம் 131 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டெட் மாதிரி நடத்தல். ஓகே, 131 30ல் 31 ரைட். ஓகே. அண்ட் முதல் கேள்வி, எங்கள் தமிழ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், பாரதிதாசன், சுரதா. சரியான பதில் ஆ, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். 2, நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பெயர் என்ன? கலைஞாயிறு, கவிஞாயிறு, மொழி ஞாயிறு, காந்திய கவிஞர். சரியான பதில் இ, காந்திய கவிஞர். காந்திய கவிஞர். 3வது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன். சரியான பதில் ஆ, நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். 4வது கேள்வி, கீழ்காணும் நூல்களில் எது நாமக்கல் கவிஞரின் நூல் அல்ல? என்கதை, சங்கொலி, தேன்மழை, மலைக்கள்ளன். சரியான பதில் தேன்மழை. ஸோ தட் மீன்ஸ் என்கதை, சங்கொலி, மலைக்கள்ளன் எல்லாம் அவருடைய நூல். 5வது கேள்வி, அருள்நெறி அறிவை தரலாம் அதுவே தமிழின் குரலாகும் எனும் பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? எங்கள் தமிழ், தமிழ்த்தாய், காடு, அணிலாடும் ஒன்றில். சரியான பதில் எங்கள் தமிழ். எங்கள் தமிழ். 6வது கேள்வி, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது எனும் பாடலை பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், தாராபாரதி. சரியான பதில் நாமக்கல் கவிஞர். 7வது கேள்வி, நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். சரியான பதில் வழி. நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. 8வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், உடுமலை நாராயணகவி, திருவிக, பாரதிதாசன். சரியான பதில் ஆ, உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. 9வது கேள்வி, முல்லைக்கு தேர்ந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? வேள்பாரி, காரி, ஓரி, குமணன். சரியான பதில் ஆ, வேள்பாரி. வேள்பாரி. 10வது கேள்வி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம்? கலம்பகம், பரிபாடல், பரணி, அந்தாதி. சரியான பதில் பரணி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. 11வது கேள்வி, ஒன்றல்ல இரண்டல்ல எனும் நூலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பாரதியார், உடுமலை நாராயணகவி, மார்த்தாண்டன். சரியான பதில் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. 12வது கேள்வி, மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியவன ஆகும்? படித்தல், கேட்டல், எழுதுதல், வரைதல். சரியான பதில் கேட்டல். கேட்டல். 13வது கேள்வி, ஒலியின் வரி வடிவம் எது? பேச்சு, குரல், எழுத்து, பாராட்டு. சரியான பதில் எழுத்து. சரியான பதில் எழுத்து. 14வது கேள்வி, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு, உருது, இந்தி, ஆங்கிலம். சரியான பதில் தெலுங்கு. சரியான பதில் தெலுங்கு. 15வது கேள்வி, பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று கூறுவர்? இலக்கிய, உலக, நூல், மொழி. சரியான பதில் உலக.
பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். 16வது கேள்வி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரியும் தத்தமில் சிறிது உளவாகும் எனும் அடிகள் இடம்பெறும் நூல் எது? நன்னூல், தொல்காப்பியம், தண்டி அலங்காரம், யாப்பருங் கலக்காரிகை. சரியான பதில் நன்னூல். சரியான பதில் நன்னூல். 17வது கேள்வி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியாகும் என்று கூறியவர் திருவிக மு. வரதராசனார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். சரியான பதில் ஆ. மு. வரதராசனார். மு. வரதராசனார். 18வது கேள்வி. ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஷ் என்பர். கிளைமொழி, எழுத்து மொழி, வட்டார மொழி, பேச்சு மொழி. சரியான பதில் வட்டார மொழி. சரியான பதில் வட்டார மொழி. 19வது கேள்வி. கீழ்காணும் மொழிகளில் தமிழ் மொழியின் கிளைமொழி அல்லாதது எது? உருது, கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஆ. உருது. 20வது கேள்வி. எழுத்து மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். நூல், உலக, இலக்கிய, பேச்சு. எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். 21வது கேள்வி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஷ் மொழி எனப்படும். உலக வழக்கு, இலக்கிய வழக்கு, எழுத்து மொழி, இரட்டை வழக்கு. சரியான பதில் இ. இரட்டை வழக்கு. இரட்டை வழக்கு. 22வது கேள்வி. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இதை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர், நன்னூலார், தண்டி, ஐயனாரிதனார். சரியான பதில் ஆ. தொல்காப்பியர். ஆ. தொல்காப்பியர். 23வது கேள்வி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என பாடல் அடிகளை பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, மூமேத்தா. சரியான பதில் பாரதிதாசன். சரியான பதில் பாரதிதாசன். 24வது கேள்வி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30, 12, 10, 18. சரியான பதில் 10 எழுத்துக்கள். சரியான பதில் 10 எழுத்துக்கள். இ. 25வது கேள்வி. கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? டேஷ் அல்ல டேஷ் எனப்படும். குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். சரியான பதில் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம். 25வது கேள்வி. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்பர். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், முற்றிய லுகரம், ஐகார குறுக்கம். சரியான பதில் இ. முற்றிய லுகரம். இ. முற்றிய லுகரம். 27வது கேள்வி. குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சொல் எது? கரம், காரம், கான், கேனம். சரியான பதில் ஆ. கரம். 28வது கேள்வி. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சொல் எது? கரம், கான், காரம், கேனம். சரியான பதில் காரம். சரியான பதில் காரம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் சொல் எது? கரம், கான், காரம், கேனம். சரியான பதில் இ. கேனம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சொல் எது? கான், கரம், காரம், கேனம். சரியான பதில் ஆ. கான். 31வது கேள்வி. குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 2, 6,
4, 3. சரியான பதில் 6. 6 வகைப்படும். 32வது கேள்வி. கீழ் உள்ளவற்றில் எது உயிர் தொடர் குற்றிய லுகரம்? எக்கு, பாகு, அரசு, எய்து. சரியான பதில் அரசு. சரியான பதில் அரசு. 33வது கேள்வி. டேஷ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை. இங், இஞ்ச், இட், இவ். சரியான பதில் இவ். 34வது கேள்வி. டேஷ் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்களும் இல்லை. சூடுரு, கூசுதுபு, கூசுபு, யூரு, லு, உ, லு, ளு, லு. சரியான பதில் ஆ, சு, டு, ரு. சு, டு, ரு. 35வது கேள்வி. ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகாரம் டேஷ் எனப்படும். குற்றிய லுகரம், முற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம். சரியான பதில் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம். 36வது கேள்வி. சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன், ராதாகிருஷ்ணன், சுப்புரத்தினம், எழில் முதல்வன். சரியான பதில் ராசகோபாலன். ராசகோபாலன். 37வது கேள்வி. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை மாற்றிக்கொண்டார். எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன், பாரதி, சுப்புரத்தினம், சுப்புரத்தினதாசன். சரியான பதில் சுப்புரத்தினதாசன். சுப்புரத்தினதாசன். 38வது கேள்வி. கீழ்காணும் நூல்களில் இவருடைய நூல் அல்லாதது எது? அமுதும் தேனும், கடலும் கிழவனும், தேன்மலை, துறைமுகம். சரியான பதில் கடலும் கிழவனும். கடலும் கிழவனும். 39வது கேள்வி. காடு எனும் பாடல் எந்த பாவகையைச் சேர்ந்தது? ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கிளிக்கண்ணி. சரியான பதில் கிளிக்கண்ணி. கிளிக்கண்ணி. 40வது கேள்வி. சுரதாவின் சிறப்பு பெயர் என்ன? சொல்லின் செல்வர், மக்கள் கவிஞர், ஓமை கவிஞர், காந்திய கவிஞர். சரியான பதில் ஓமை கவிஞர். ஓமை கவிஞர். 41வது கேள்வி. கீழ்காணும் சொற்களில் காட்டை குறிக்காத சொல்லெது? அழுவம், அரணி, பழவம், கடையம். சரியான பதில் கடையம். 42வது கேள்வி. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி எனும் பாடல் அடிகளை பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, தாராபாரதி. சரியான பதில் பாரதியார். 43வது கேள்வி. அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சுரதா, தாராபாரதி, ராஜமார்த்தாண்டன், எழில் முதல்வன். சரியான பதில் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். 44வது கேள்வி. ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? காவியப்பாவை, குயில், விடுதலை, கொல்லிப்பாவை. சரியான பதில் கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை. 45வது கேள்வி. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக டேஷ் துறையின் பரிசு பெற்றவர்? தமிழ் வளர்ச்சி, சாகித்ய அகாடமி, கலைமாமணி, பாரதிதாசன் விருது. சரியான பதில் தமிழ் வளர்ச்சி துறை. 46வது கேள்வி. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்த டேஷ் எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். கொள்ளிப்பாவை, அப்படியே நிற்கட்டும் அந்தமரம், கொங்குதேர் வாழ்க்கை, இலக்கியம். சரியான பதில் கொங்குதேர் வாழ்க்கை. 47வது கேள்வி. நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது எது? பச்சை இலை, கோழிக்குண்டு, பச்சைக்காய், செங்காய். சரியான பதில் கோழிக்குண்டு. சரியான பதில் கோழிக்குண்டு.
48வது கேள்வி. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? மண் ஒட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். சரியான பதில் மண் ஒட்டிய பழங்கள். சரியான பதில் மண் ஒட்டிய பழங்கள். 49வது கேள்வி. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது எனும் கவிதை எழுதியவர் யார்? கல்யாண்ஜி, வைரமுத்து, கலாப்பிரியா, வாணிதாசன். சரியான பதில் இ. கலாப்பிரியா. இ. கலாப்பிரியா. 50வது கேள்வி. முன்னீர் வழக்கம் எனும் கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், பரிபாடல், பட்டினப்பாலை. சரியான பதில் ஆ. தொல்காப்பியம். ஆ. தொல்காப்பியம். 51வது கேள்வி. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? பரிபாடல், பட்டினப்பாலை, அகநானூறு, பதிற்று பத்து. சரியான பதில் ஆ. பட்டினப்பாலை. ஆ. பட்டினப்பாலை. 52வது கேள்வி. பல வகை கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல் எது? பட்டினப்பாலை, பதிற்று பத்து, அகநானூறு, சேந்தன் திவாகரம். சரியான பதில் இ. சேந்தன் திவாகரம். 53வது கேள்வி. மரத்தின் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அதன் பெயர்? தோணி, படகு, கட்டுமரம், கப்பல். சரியான பதில் தோணி. சரியான பதில் தோணி. 54வது கேள்வி. கீழ்காண்பவைகளில் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவைகளில் இல்லாதது எது? புனை, முதவை, தெப்பம், கலம். சரியான பதில் கலம். கலம் என்பது கப்பல், பெருசு. 55வது கேள்வி. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று நியூசிலாந்து நாட்டு டேஷ் அருங்காட்சியகத்தில் காணப்படுகிறது? பிரான்ஸ், வெல்லிங்டன், புரூக்ளின், குயின்ஸ். சரியான பதில் ஆ. வெலிங்டன். ஆ. வெலிங்டன். 56வது கேள்வி. உலகு கிளர்ந்தன்ன உருகொழு வங்கம் என பாடல் அடிபெறும் நூல் எது? அகநானூறு, பதிற்று பத்து, பட்டினப்பாலை, திவாகரம். சரியான பதில் ஆ. அகநானூறு. ஆ. அகநானூறு. 57வது கேள்வி. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர்? தச்சர், கம்மியர், வேளாளர், பாணர். சரியான பதில் ஆ. கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். 58வது கேள்வி. கலஞ்சை கம்மியர் வருக உன கூய் எனும் அடி இடம்பெறும் நூல் எது? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், பரிபாடல், மணிமேகலை. சரியான பதில் இ. மணிமேகலை. மணிமேகலை. 59வது கேள்வி. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வெட்டுவாய், கண்ணடை, தச்சுளம், தச்சுமுளம், கரிமுக அம்பி. சரியான பதில் ஆ. கண்ணடை. ஆ. கண்ணடை. 60வது கேள்வி. கப்பல் தயாரிப்பதில் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு உருவாக்க பயன்பட்ட நீட்டல் அளவை பெயர் என்ன? தச்சுமுளம், கரிமுக அம்பு, பரிமுக அம்பி, கண்ணடை. சரியான பதில் ஆ. தச்சுமுளம். ஆ. தச்சுமுளம். 61வது கேள்வி. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் நடுப்பகுதியை பூசியது எதற்காக? உடையாமல் இருக்க, பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்க, தண்ணீர் உள்ளே வராமல் இருக்க, அலைகளால் பாதிக்காமல் இருக்க. சரியான பதில் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்க. 62வது கேள்வி. மரத்தினால் ஆன ஆணிகளை எவ்வாறு அழைத்தனர்? மராணி, துரும்பு, தொகுதி, கொத்து. சரியான பதில் இ. தொகுதி. இ. தொகுதி. 63வது கேள்வி. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்னும் செய்தி இடம்பெறும் நூல் எது? பரிபாடல், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, பதிற்று பத்து.
சரியான பதில் ஆ பரிபாடல். ஆ பரிபாடல். 64வது கேள்வி. தமிழர் கட்டிய கப்பலை எத்தனை ஆண்டுகள் வரை பழுது பார்க்க தேவையில்லை? 12, 15, 30, 50. சரியான பதில் 50 ஆண்டுகள். சரியான பதில் 50 ஆண்டுகள். 65வது கேள்வி. கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்க தமிழர்கள் பயன்படுத்திய வித்தையை கண்டு வியந்தவர் யார்? மார்க்கோ போலோ, டாலமி, பிளினி, யுவான்சுவாங். சரியான பதில் ஆ மார்க்கோ போலோ. ஆ மார்க்கோ போலோ. 66வது கேள்வி. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பர்மல், வங்கு, கூம்பு, எரா. சரியான பதில் இ எரா. இ எரா. 67வது கேள்வி. குறுக்கு மரத்தை டேஷ் என்பர்? வங்கு, பர்மல், கூம்பு, எரா. சரியான பதில் பருமல். சரியான பதில் பருமல். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். 68வது கேள்வி. சமுக்கு எனும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினார் எனும் நூல் எது என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, கப்பல் சாத்திரம், அகநானூறு. சரியான பதில் இ கப்பல் சாத்திரம். 69வது கேள்வி. நீகான் மிகாமன் என்பவர் யார்? மீன்பிடிப்பவர், கப்பலை செலுத்துபவர், நங்கூரமிடுபவர், பழுது பார்ப்பவர். சரியான பதில் ஆ கப்பலை செலுத்துபவர். ஸோ கப்பலை செலுத்துவருடைய பேர் என்ன? நீகான் மிகாமன். 70வது கேள்வி. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உரமோன் வருக எனும் புறப்பாடலை பாடியவர் யார்? வெண்ணிய குயத்தியார், பெருவாயின் முள்ளியார், ஔவையார், பிஸ்ராந்தையர். சரியான பதில் வெண்ணி குயத்தியார். சரியான பதில் வெண்ணி குயத்தியார். 71வது கேள்வி. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து பாடலடி இடம்பெறும் நூல் எது? அகநானூறு, பரிபாடல், பட்டினப்பாலை, புறநானூறு. சரியான பதில் இ புறநானூறு. 72வது கேள்வி. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? நங்கூரம், கண்ணடை, சுக்கான், சமுக்கு. சரியான பதில் இ சுக்கான். இ சுக்கான். 73வது கேள்வி. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய வனவிலங்கு காப்பகம் எது? முதுமலை, முண்டந்துறை, கோடியக்கரை, களக்காடு. சரியான பதில் ஆ முண்டந்துறை. ஆ முண்டந்துறை. 74வது கேள்வி. ஆசிய யானைகளில் எந்த யானைக்கு தந்தம் உண்டு? பெண், கருப்பு, வெள்ளை, ஆண். இ ஆண் யானைக்கு. 75வது கேள்வி. யானையின் ஒரு நாளுக்கான உணவு மற்றும் தண்ணீரின் அளவு என்ன? 250 கிலோகிராம் 65 லிட்டர், 65 கிலோகிராம் 250 லிட்டர், 300 கிலோகிராம் 50 லிட்டர், 150 கிலோகிராம் 100 லிட்டர். சரியான பதில் 250 கிலோகிராம் 65 லிட்டர். 76வது கேள்வி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருச்சி. சரியான பதில் கோயம்புத்தூர். ஆக்சுவலி கோயம்புத்தூர் கிடையாது, மேட்டுப்பாளையம் என்பதே இன்னும் சரியான பதில். மேட்டுப்பாளையம் என்பதே இன்னும் சரியான பதில். ஓகே. 77வது கேள்வி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? கரடி, புலி, மான், சிங்கம். சரியான பதில் ஆ புலி. 78வது கேள்வி. இந்தியாவில் ஆசிய வகை சிங்கங்கள் எங்கு காணப்படுகின்றன? குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா. சரியான பதில் ஆ குஜராத். ஆ குஜராத். 79வது கேள்வி.
ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1, 1.5, 2, 1/4. சரியான பதில் ஆ 1.5. ஆ 1.5. 80வது கேள்வி. கீழ்காண்பவற்றில் மகரக் குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? போன், மருண், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. சரியான பதில் இ பழம் விழுந்தது. பழம் விழுந்தது. 81வது கேள்வி. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் எது? மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம். சரியான பதில் இ ஔகாரக் குறுக்கம். இ ஔகாரக் குறுக்கம். 82வது கேள்வி. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு என்ன? 1.5, 1, 2, அரை. சரியான பதில் 1. சரியான பதில் 1. 83வது கேள்வி. யாருடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும்? மன்னன், பொறாமை உள்ளவன், பொறாமை இல்லாதவன், செல்வந்தன். சரியான பதில் இ பொறாமை இல்லாதவன். இ பொறாமை இல்லாதவன். 84வது கேள்வி. வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுதல், உதவி செய்தல், பொய் பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். சரியான பதில் இ தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொற்களை பேசுதல். 85வது கேள்வி. விடுதலை திருநாள் நூலின் ஆசிரியர் யார்? சுரதா, தாராபாரதி, மீ. ராஜேந்திரன், ராஜமார்த்தாண்டன். சரியான பதில் மீ. ராஜேந்திரன். மீ. ராஜேந்திரன். 86வது கேள்வி. மீ. ரா நடத்திய இதழ் எது? அன்னமெடுதோது, கொல்லிப்பாவை, காவியப்பாவை, விடுதலை. சரியான பதில் அன்னம் விடுதூது. சரியான பதில் அன்னம் விடுதூது. 87வது கேள்வி. கீழ்காணும் நூல்களில் மீ. ராஜேந்திரனின் நூல் அல்லாதது எது? குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், ஊர்வலம். சரியான பதில் ஊர்வலம். ஊர்வலம் இல்லாத புத்தகம் மீரா எழுதாத புத்தகம் ஊர்வலம். 88வது கேள்வி. விடுதலை திருநாள் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெறுகிறது? அமுதும் தேனும், தேன்மலை, கோடையும் வசந்தமும், துறைமுகம். சரியான பதில் இ கோடையும் வசந்தமும். இ கோடையும் வசந்தமும். 89வது கேள்வி. தேசிய மூடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? நேதாஜி, பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர், காமராஜர், பெரியார். சரியான பதில் ஆ பசும்பன் ஆ உ முத்துராமலிங்க தேவர். 90வது கேள்வி. பசும்பன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார், காமராஜர், நேதாஜி, இந்திரா காந்தி. சரியான பதில் ஆ தந்தை பெரியார். சுத்த தியாகி என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். 91வது கேள்வி. கீழ்காணும் இவற்றில் முத்துராமலிங்க தேவர் தேர்ச்சி பெற்றிருக்கவில்லை என வினவப்பட்டாலும் பொது பாடமாக அவர் தேர்ச்சி பெற்ற கலை எது? துப்பாக்கி சுடுதல், குதிரையேற்றம், ஜோதிடம், வளரி. சரியான பதில் இ வளரி. இ வளரி. 92வது கேள்வி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பகத்சிங், கோகலே. சரியான பதில் ஆ பாலகங்காதர திலகர். ஆ பாலகங்காதர திலகர். 93வது கேள்வி. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார்? பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், கோபாலகிருஷ்ண கோகலே. சரியான பதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 94வது கேள்வி. இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 1993, 1995, 1994, 1996. சரியான பதில் 1995. 95வது கேள்வி.
முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என்று பாராட்டியவர் யார்? ராஜாஜி, நேதாஜி, காமராஜர், அறிஞர் அண்ணா. சரியான பதில் ராஜாஜி. சரியான பதில் ராஜாஜி. 96வது கேள்வி. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? சிவகங்கை, முதுகுளத்தூர், கமுதி, மதுரை. சரியான பதில் கமுதி. சரியான பதில் கமுதி. 97வது கேள்வி. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது? 1945, 1948, 1950, 1965. சரியான பதில் 1948. 1948. 98வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் ஆலய நுழைவு போராட்டத்தை எங்கு நடத்தினார்? திருவரங்கம் கோவில், மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில், சிதம்பரம் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சரியான பதில் மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில். மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில். முத்துராமலிங்க தேவர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை எதற்கு நிறுவினார்? விவசாயிகள் கடனுக்காக, விவசாய பொருட்கள் விற்பதற்காக, விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க, விவசாயிகளின் நலன் காக்க. சரியான பதில் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க. விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க. 100வது கேள்வி. இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த சிறை வைக்கப்பட்டிருந்தார்? சென்னை, அலிப்பூர், அமராவதி, தாமோ. சரியான பதில் தாமோ. 101வது கேள்வி. சுதந்திர போராட்டத்திற்காக முத்துராமலிங்க தேவர் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தார்? 300, 4000, 3000, 400. சரியான பதில் 4000. 4000 நாட்கள். 102. கீழ்காணும் பெயர்களில் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர் அல்லாதது எது? வித்யாபாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், பக்திசாரம். சரியான பதில் பக்திசாரம். மற்றபடி மீதி 3 பேர் அவரோட பேர் தான் வித்யாபாஸ்கர், பிரவசனகேரி அண்ட் சன்மார்க்க சண்டமாருதம். ஓகே. 103வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் யாரை ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்? விவேகானந்தர், நேதாஜி, காமராஜர், பெரியார். சரியான பதில் விவேகானந்தர். சரியான பதில் விவேகானந்தர். 104வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? தூத்துக்குடி, மன்னார்குடி, காரைக்குடி, சாயல்குடி. சரியான பதில் சாயல்குடி. சாயல்குடி. 105வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? ராஜாஜி, நேதாஜி, காந்திஜி, நேருஜி. சரியான பதில் நேதாஜி. நேதாஜி. 106வது கேள்வி. தேசியம் காத்த செம்மல் எனும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? ஆகாஜி, பெரியார், திருவிகா, நேதாஜி. சரியான பதில் திருவிகா. சரியான பதில் திருவிகா. 107வது கேள்வி. முதலில் முத்துராமலிங்க தேவர் சாயல்குடியில் யாரை பற்றி பேசினார்? காமராஜரின் பெருமை, விவேகானந்தரின் பெருமை, நேதாஜியின் பெருமை, முருகனின் பெருமை. சரியான பதில் விவேகானந்தரின் பெருமை. விவேகானந்தரின் பெருமை. 108வது கேள்வி. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்பது யாருடைய வாய்மொழி? வ.உ.சி., திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார். சரியான பதில் திருவள்ளுவர். சரியான பதில் திருவள்ளுவர். 109வது கேள்வி. சுதேச கப்பல் எனும் கம்பெனியின் தலைவர் யார்? வ.உ.சி., பாலகங்காதர திலகர், பாண்டித்துரையார், முத்துராமலிங்க தேவர். சரியான பதில் பாண்டித்துரையார். பாண்டித்துரையார். 110வது கேள்வி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார்? வ.உ. சிதம்பரனார், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், நேதாஜி. சரியான பதில் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். 111வது கேள்வி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று வாழும் என்று கூறியவர்? நேதாஜி, நீதிபதி பிங்கே, பாலகங்காதர திலகர்,
பகத்சிங். சரியான பதில் நீதிபதி பின்ஹே. 112வது கேள்வி. கோவை சிறையிலும் கண்ணனூர் சிலையிலும் எத்தனை ஆண்டுகள் வ.உ.சி. கொடும்பணி செய்தார்? 5, 7, 6, 8. சரியான பதில் இ 6 ஆண்டுகள். 113வது கேள்வி. வ.உ.சி. எதை படித்து தனது இன்னல்கள் எல்லாம் மறந்தேன் என்று கூறுகிறார்? தொல்காப்பியம், திருக்குறள், இந்நிலை, திருவாசகம். சரியான பதில் இந்நிலை. சரியான பதில் இந்நிலை. 114வது கேள்வி. ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் இயற்றிய எந்த நூலினை தமிழில் மொழிபெயர்த்தார்? மனம்போல் வாழ்வு, மெய்யறிவு, மெய்யறம், சிறை. சரியான பதில் ஆ மனம்போல் வாழ்வு. ஆ மனம்போல் வாழ்வு. 115வது கேள்வி. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? வ.உ.சி., ரா.பி. சேது, மு. வரதராசனார், இளங்குமரனார். சரியான பதில் ரா.பி. சேது. ரா.பி. சேது. 116வது கேள்வி. ரா.பி. சேது பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? கல்மரம், தமிழன்பன் கவிதைகள், தமிழ் இன்பம், சேரமான் காதலி. சரியான பதில் தமிழ் இன்பம். தமிழ் இன்பம். 117வது கேள்வி. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? மு. வரதராசனார், பாரதியார், ராஜமார்த்தாண்டன், ரா.பி. சேது. சரியான பதில் ரா.பி. சேது. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ரா.பி. சேது. 118வது கேள்வி. கீழ்காணும் நூல்களில் ரா.பி. சேதுவின் நூல் அல்லாதது எது? தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், பிசிராந்தையர் நாடகம், மேடை பேச்சு. சரியான பதில் பிசிராந்தையர் நாடகம். அப்போ அது இல்லைன்னா தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு அனைத்தும் ரா.பி. சேது பிள்ளையினுடைய நூல்கள். 119வது கேள்வி. நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர், தொல்காப்பியர், பனம் பாரனார், தண்டியலங்கார். தண்டி அலங்காரர். சரியான பதில் ஆ பவணந்தி முனிவர். நன்னூல் எழுதியவர் பவணந்தி முனிவர். 120வது கேள்வி. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஓரிமொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 40, 42, 30, 18. சரியான பதில் 42. சரியான பதில் 42. தட் இஸ் ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை. 121வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழியா அமையும் குறிலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3, 5, 4, 2. சரியான பதில் 2. 122வது கேள்வி. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4, 5, 6, 7. சரியான பதில் 6. 123வது கேள்வி. எழுதினான் என்பது பெயர் பகுபதம், வினை பகுபதம், பெயர் பகாபதம், வினை பகாபதம். சரியான பதில் ஆ வினை பகுபதம். ஆ வினை பகுபதம். 124வது கேள்வி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை, சந்தி, பகுதி, விகுதி. சரியான பதில் இடைநிலை. சரியான பதில் இடைநிலை. 125வது கேள்வி. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2, 4, 5, 6. சரியான பதில் 6 வகைப்படும். 126வது கேள்வி. பொறுத்துக. பெயர் பகுபதம் வாழ்ந்தான், வினைப்பகுபதம் மண், இடைப்பகுபதம் நனி, உரிப்பகாபதம் பெரியார். சரியான பதில் ஆ தட் இஸ் 4, 1, 2, 1. 4, 1, 2, 3. ஸோ அப்படின்னா 4 தட் இஸ் பெயர் பகுபதம் பெரியார், வினைப்பகுபதம் வாழ்ந்தான், இடைப்பகுபதம் மண், உரிப்பகுபதம் நனி. ரைட். ஓகே.
127வது கேள்வி. பகாபதம் எத்தனை வகைப்படும்? 1, 3, 2, 4. சரியான பதில் இ 4 வகைப்படும். 128வது கேள்வி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்துள்ள திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது டேஷ் ஆகும். பகுதி, விகுதி, விகாரம், சந்தி. சரியான பதில் விகுதி ஆகும். விகுதி ஆகும். 129வது கேள்வி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடைவரும் அசைச்சொல் டேஷ் எனப்படும். சாரியை, சந்தி, விகாரம், இடைநிலை. சரியான பதில் ஆ சாரியை. ஆ சாரியை. 130வது கேள்வி. ஓ எனும் சொல்லின் பொருள் என்ன? ஒழுக்கம், அரசன், மதகுநீர், மதில். சரியான பதில் மதகுநீர். சரியான பதில் மதகுநீர். 131வது கேள்வி. பே எனும் சொல்லின் பொருள் என்ன? அன்பு, மேகம், இளமை, அகலம். சரியான பதில் பே என்னுடைய சொல்லுடைய பொருள் மேகம். மேகம். So it's a long video. It's more than 41 minutes. So thank you very much. So இது வந்து 7ஆம் வகுப்புடைய பொது தமிழ் பகுதியை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். So thank you for listening. Thank you. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.